சொல்லடி பெண்ணே, காதல் இதுதானா? இரவா பகலா குளிரா வெயிலா என் அம்மா பிருந்தா வாடி. அம்மா சாப்பிடுமா. நேத்துல இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல. இப்படியே சாப்பிடாம இருந்து என்னமா ஆகுறது? இந்தாம்மா சாப்பிடு. இல்லடி எனக்கு பசிக்கல. எனக்கு எப்போ பசிக்குதோ அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப நீ இதை எடுத்துட்டு போ. என்னம்மா சொன்னா கேட்கவே மாட்டீர? சாப்பிடுன்னு சொன்னேன். இப்ப என்னடி உனக்கு? நானே மனசு கஷ்டமா இருக்கேன், எச்சா கஷ்டப்படுத்தாத. என்னம்மா நீ சாப்பிடாம இருக்க? நான் உனக்காக சொன்னம்மா, நீ சாப்பிடு. இனிமே நீ அவனை நினைச்சிட்டே இருக்காதம்மா. அவன்லாம் சந்தோஷமா தான் இருப்பான். இப்ப நீ தான் உன் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. சாப்பிடுமா. வேண்டான்னு சொல்லிட்டல. இப்ப என்னடி உனக்கு வேணும்? எனக்கு பசிக்கலனா பசிக்கும் போது சாப்பிட்டுக்குவேன். என்னமோ பண்ணுமா. உனக்கோட பையன் தானே பெருசு, அதெல்லாம் உனக்கு முக்கியமா இல்ல தானே? எனக்கு பையன் தான் ஃபர்ஸ்ட், நான் சொன்னாலாம் கேட்க மாட்டேன். என்னமோ பண்ணுமா. ச்சே, இந்த வீட்ல இருக்கே எனக்கு பிடிக்கல. நான் இப்பவே இந்த வீட்டு விட்டு போறேன். பிருந்தா இல்லடி. சாண்டி நீ என் மனசு கஷ்டப்படுத்துற. அப்போ என்னமா சாப்பிடவே மாட்டீர? எனக்கு கஷ்டமா இருக்குமா. இப்படியே சாப்பிடாம இருந்தா என்னமா ஆகும்? தயவு செய்து சாப்பிடுமா. எனக்கோட எழுத்து ரொம்ப முக்கியமா. நீ எழுத்தா இருக்க வேண்டாமாமா. இந்தாமா வாங்கிக்கோ. சரிடி குடு. சரிடி நான் உனக்காக சாப்பிட்றேன். சரிம்மா. ஆமா மாலினி எங்க? அவ ரூம்ல இருக்காமா. அவ சாப்பிட்டாளா? இல்லம்மா அவளும் சாப்பிடல. இப்பதான் நான் அவளை சாப்பிட வச்சுட்டு வரேன். நீயும் சாப்பிடல, அதனாலதான் கொண்டு வந்தேன். தயவு செய்து இப்ப சாப்பிடுமா. சரிடி நான் சாப்பிட்றேன். அருண்குட்டி எங்க? அவன் தூங்கிட்டு இருக்காமா. இங்க பாருமா, இப்ப நான் சொல்ற நல்லா கேட்டுக்கோ. கார்த்திக் நம்ம குடும்பத்துல எப்பவோ செத்து போயிட்டான். அவனைய பத்தி நீ பேசிட்டே இருக்காத. அவன் நம்ம லைஃப்ல இருந்து எப்பவோ செத்து போயிட்டான். இப்ப நம்ம குடும்பம்னா நீ நான் மாலினி, வேற யாரும் கிடையாதுமா. அவன்தான் அந்த ரதி வேணும்னு சொல்லி போயிட்டால. அவன் என்ன உலக அழகியா? இந்த உலகத்துல எவ்வளவோ பொண்ணு இருக்காங்க, ஆனா அவனுக்கு சங்கவிதான் முக்கியம் சொல்லி போறான். இவெல்லாம் ஒரு பையனாமா? என்னோட தம்பி சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு அம்மா எப்படி இருந்தா என்ன? அவனுக்கு அவதான் வேணும், அதனால அவளுக்காக அவன் போயிட்டான். கண்டிப்பா பாருமா திரும்பி வருவான். அப்ப மட்டும் நீ அவனை வீட்டுக்குள்ள சேர்த்த அவ்வளவுதாமா. அவன் என்னைக்குமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படி மட்டும் வந்தா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். கேண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் பேசாதடி. இங்க பாரு பிருந்தா, எனக்கு தெரியும்டி அவன் கண்டிப்பா வருவான். அவன் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வருவான். இங்க பாருடி, அவன் மட்டும் வந்து இந்த வீட்டுக்குள்ள ஏத்துப்பேன். அவளே கூட்டிட்டு வந்தா இந்த வீட்டுக்குள்ளே ஏத்துக்க மாட்டேன். எனக்கு மருமகளே கிடையாது. வந்தா அவன் மட்டும்தான் வரணும். அவளையும் கூட்டிட்டு வந்தா இந்த வீட்டுக்குள்ளேயே நான் சேர்த்த மாட்டேன். சரிம்மா விடு. இப்போ நீ சாப்பிடுமா. சரிடி. என்னங்க சங்கவி, வா சங்கவி. இந்தாங்க சாப்பிடுங்க. சரி சங்கவி, நான் சாப்பிட்றேன். நீ சாப்பிட்டியா? இல்லங்க நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். வா சங்கவி, சேர்ந்து சாப்பிடலாம். இல்லங்க பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். பரவாயில்ல சங்கவி, வா நாம சேர்ந்தே சாப்பிடலாம். இல்லங்க நீங்க சாப்பிடுங்க. சரி சங்கவி, நான் சாப்பிட்றேன். எனக்கு தெரியுங்க உங்களால சாப்பிட முடியாது. இவ்வளவு நாள் நீங்க உங்க அம்மா கூட சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா இப்போ அம்மா கூடயே பேசுறது இல்லல. நான் பிரிச்சுட்டேல, எனக்கு கஷ்டமா இருக்குங்க. ஒரு அம்மாவையும் பையனும் நான் பிரிச்சுட்டேல, எனக்கு கஷ்டமா இருக்குங்க. எனக்கு மனசே சரியில்லைங்க. இதை பத்தி நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? ஏன்னா நீங்களே மனசு உடைஞ்சிருக்கீங்க. இதை பத்தி பேச நீங்களே திருப்பி மனசு உடைஞ்சிருவீங்க. அதனாலதாங்க நான் உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறேன். கண்டிப்பா எல்லாமே மாறுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா எல்லாமே மாறும். சங்கவி, எனக்கு தெரியும் சங்கவி, நீ மனசுல ஒரு கஷ்டத்தை வச்சிருக்க. ஆனா நீ வெளிப்படையா சந்தோஷமா இருக்க. நீ எனக்காக நடிச்சிட்டு இருக்க சங்கவி. எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ ஃபீல் பண்ணிருப்ப, ஒரு அம்மாவையும் பையனும் பிரிச்சுட்டோன்னு. ஆனா நீ ஒண்ணு பிரிக்கல சங்கவி. கண்டிப்பா எல்லாமே மாறும் சங்கவி. கண்டிப்பா எங்க அம்மா மருமகளை ஏத்துப்பாங்க. கண்டிப்பா நம்ம அந்த வீட்டுக்கு போவோம். நீ கஷ்டப்படாத சங்கவி. நீ கஷ்டப்பட்டா எனக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நீ உன் கஷ்டத்தை மனசுக்குள்ள வைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இப்ப கூட நீ என் கூட சந்தோஷமா பேசுற, ஆனா நீ மனசுல கஷ்டத்தை வச்சிருக்க. அது எனக்கு நல்லா புரியுது சங்கவி. எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா மாறும். அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அம்மா பிருந்தா சொல்லுடி. இப்பதானம்மா சொன்னேன், ஏமா திருப்பி சோகத்திலேயே இருக்க? சோகமா இருக்காதம்மா. இல்லடி நீ சொல்லிட்ட, ஆனா என்னால ஈஸியா வெளியே வர முடியலடி. சீக்கிரமா வெளியே வர மாதிரி காரியத்தை அவன் பண்ணியிருக்கான். அந்த விஷயத்துல என்னால சீக்கிரமா வெளியே வர முடியல. எனக்கு அதே யோசனையா இருக்குடி. ஏன்னா கார்த்திக் அந்த மாதிரி பண்றவன் இல்ல, ஆனா அவன் பண்ணிட்டான். என்னால நம்பவே முடியலடி. இப்ப பார்த்தா கூட அது கனவு மாதிரி இருக்கு. அம்மா நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? தயவு செய்து அந்த விஷயத்துல இருந்து வெளியே வா. எப்போ நீ எப்படி இருப்ப அந்த மாதிரி இரு. என்னால முடியலடி. மாலினி அம்மா. அம்மா இந்தாமா. யாருடி? மதன் இருக்காருல, அவரோட அப்பா. என்னடி சொல்ற? ஆமாமா, அவர் உங்ககிட்ட பேசணுமாமா. இந்தா. ஹலோ. ஹலோ சமந்தி, நல்லா இருக்கீங்களா? சமந்தி நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சமந்தி. சொல்லுங்க சமந்தி, கூப்பிட்டிருக்கீங்க? முக்கியமான விஷயமா?
ஆமா சமந்தி, முக்கியமான விஷயம்தான். என்னோட பையன் மதன் இருக்கான்ல, ஆமா சமந்தி. அவனுக்கு அப்ராட்ல வேலை கிடைச்சிருக்கு. அதனால அவன் அப்ராடுக்கு போகணுமாமா. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடலாமா சமந்தி? நாட்கள் தள்ளி போட வேணாம் சமந்தி. நம்ம தேதி முடிவு பண்ணோம்ல, செப்டம்பர் 8ஆம் தேதி. அப்பவே நம்ம கல்யாணத்துல வச்சுக்கலாம் சமந்தி. நம்ம பேசும்போது நிச்சயதார்த்தம் அன்னைக்கு வைக்கலாம்னு சொன்னோம். ஆனா இப்ப வரை என் பையன் அப்ராடு போறான்ல, அதனால நம்ம கல்யாணமே அன்னைக்கு வச்சிடலாம் சமந்தி. சம்மந்தி, நான் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சமந்தி. இல்ல சம்மந்தி, சீக்கிரம் கல்யாணம் வேண்டாமே. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். இந்த மாசத்துக்குள்ள வேணா வைக்கலாம். நான் செப்டம்பர் 8 வேண்டாம் சம்மந்தி. இல்ல சமந்தி, எனக்கு புரியுது உங்க சிச்சுவேஷன். ஏன்னா அதுக்குள்ள கல்யாணம்னா எவ்வளவு வேலை இருக்கு. எனக்கு புரியுது உங்க சிச்சுவேஷன். ஆனா என்னோட பையன் அப்ராடு போறான்ல. இல்ல சம்மந்தி, உங்க பையன் எப்போ போறாரு? இந்த நாள் உங்க பையன் அப்ராடு போறாரு? செப்டம்பர் 22. அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல சம்மந்தி. அதனால கல்யாணம் செப்டம்பர் 21 வச்சுக்கலாம். ஏன்னா மாப்பிள்ள வந்து செப்டம்பர் 22ஆம் தேதி போறாரு. கல்யாணம் முதல் நாள் வச்சுக்கலாமே. அதுவும் ஓகே தான். சரிங்க சமந்தி, நீங்க சொன்ன மாதிரி செப்டம்பர் 21 கல்யாணம் வச்சுக்கலாம். சரிங்க சம்மந்தி. சரி சமந்தி, நான் வைக்கிறேன். அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் ஆரம்பிக்கிறேன். சரிங்க சம்மந்தி. அம்மா என்னம்மா சொன்னாங்க? என்னம்மா செப்டம்பர் 21 பேசிட்டு இருந்த? என்னம்மா செப்டம்பர் 21 என்னோட கல்யாணம்? அம்மா என்னம்மா சொல்லிட்டு இருக்க? செப்டம்பர் 21 வா? ஆமாடி. அம்மா அண்ணா இல்லலம்மா, இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும்மா. அதுக்குள்ள வேண்டாமே. மாலினி அக்கா இங்க பாருடி, அவன் ஒண்ணு தேவையில்லை. அவன் ஒண்ணு வர வேண்டாம். அக்கா இல்லக்கா, அண்ணா வரணும்க்கா. அண்ணாலது கல்யாணம் எனக்கு வேண்டாம். என்னடி சொல்லிட்டு இருக்க? நம்ம குடும்பமே வேணாம்னு சொல்லி அவன் போயிட்டான். அப்ப அவன் மட்டும் நம்மளுக்கு எதுக்குடி? அக்கா நீ இப்படி சொல்லிட்டு இருக்கக்கா. ஆனா மதன் வீட்டுல கேட்பாங்கல, எங்க உங்க அண்ணனு? நான் என்னக்கா பதில் சொல்லுவேன்? சொல்லுக்கா. இப்ப கத்திட்டு இருந்தா என்ன அமைதியா இருக்க? சொல்லு பிறந்தா என்ன சொல்லுவ? ஆள் நீ கேட்டது கரெக்ட் தானே? என்ன பதில் சொல்லுவ? இங்க பாருமா, ஏதாச்சும் சொல்லிக்கலாம். வெளியூர் போயிருக்க அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிருக்கலாம். நீ எதை பத்தி கவலைப்படாத. என்னமோ பண்ணுங்க. அம்மா போன கொடு. நல்லா கேட்டுக்கோ. என் அண்ணன் இல்லாம கல்யாணம் பண்றல, ஆனா எனக்கு சந்தோஷமே இல்ல. என்னமோ பண்ணுங்க. மாலினி விடுமா. சங்கவி, என்னங்க? இங்க பாரு சங்கவி, நீ மனசுக்குள்ள நிறைய கஷ்டத்தை வச்சிருக்க. ஆனா நீ என்கிட்ட சொல்ல மாட்டீர. அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீ என்கிட்ட ஓப்பனா இரு சங்கவி. உன் கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணு. நான் உனக்காக இருக்கேன். எனக்கு தெரியுங்க நீங்க எனக்காக இருப்பீங்கன்னு. ஆனா அந்த கஷ்டத்தை எப்படிங்க உங்ககிட்ட சொல்றது? அத பத்தி பேச வேண்டாங்க, விடுங்க. சரி சங்கவி, நான் உன்கிட்ட உன்னை கேக்குறேன். கேளுங்க. நம்ம குழந்தைக்கு என்ன பேரு வைப்ப? இன்னும் குழந்தைய பிறக்கல, அதுக்குள்ள பேரா? பரவாயில்ல சொல்லு. தெரியலையே, திடீர்னு கேக்குறீங்க. அப்போ வரும்போது நான் சொல்றேன். சரி பொண்டாட்டி. என்னங்க? ஏன் உனக்கு பிடிக்கலையோ? அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு பிடிச்சிருக்குதா மாமா. பொண்டாட்டி. அடடா அடடா என்ன அழகின் அழகா எந்தன் இரவல் உயிரா நீயா